தமிழ்நாட்டினுடைய தற்போதைய அரசியல் சூழலிலே மிகவும் அதிகமாக விவாதிக்கப்படக்கூடிய விஷயங்களில் ஒன்றுதான் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய இரண்டு கட்சிகள் இன்றைக்கு தமிழக வெற்றிக்கழக அரசினுடைய அமைச்சரவையிலே பங்கேற்பது என்பது சரியா அல்லது தவறா என்ற இந்த கேள்விதான் மிக விவாதத்துக்குரிய ஒன்றாக இருக்கிறது. குறிப்பாக திமுக கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் எப்படி வேறு அரசில் அமைச்சராக முடியும் என்ற ஒரு கேள்வி பலராலும் எழுப்பப்படுகிறது. ஆனால் இந்த விவாதத்தை வெறும் உணர்ச்சி ரீதியாக பார்க்காமல் அரசியல் நடைமுறை, கூட்டணி அரசியல், வாக்கு அமைப்பு, அதிகார பகிர்வு மற்றும் சமூக பிரதிநிதித்துவம் ஆகிய கோணங்களில் பார்க்க வேண்டிய அவசியமும் இருக்கின்றது. முதலில் ஒரு அடிப்படை உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியல்ல கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கால ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது பரஸ்பர அரசியல் ஆதரவு அமைப்பு. திமுக இன்று 59 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த வெற்றியில் கூட்டணி கட்சிகளின் வாக்கு ஆதரவும் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். குறிப்பாக முஸ்லிம் வாக்குகள், தலித் வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் ஆகிய வாக்குகளும் கூட்டணியின் மூலமாகவே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால திமுக தனியாக வென்றது என்று மட்டும் கூறுவது முழுமையான அரசியல் உண்மை அல்ல. உதாரணமா சேப்பாக்கம் போன்ற தொகுதிகளில் முஸ்லிம் வாக்குகள் முக்கியமான தாக்கம் செலுத்தியிருப்பது மறுக்க முடியாத ஒன்று. அங்கே உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெறுவதற்கு முஸ்லிம் வாக்காளர்களின் ஆதரவு இருந்தது என்றால் அந்த ஆதரவை உருவாக்கிய அரசியல் சூழலில் முஸ்லிம் லீக்கின் பங்கும் இருந்திருக்கிறது. அதை போல தலித் வாக்குகள் ஒருங்கிணைவதில் விசிக வகித்த பங்கையும் மறுக்க முடியாது. ஆக கூட்டணியில் உள்ள சிறிய கட்சிகள் வெறும் சின்ன கட்சிகள் அல்ல, அவை குறிப்பிட்ட சமூகங்களின் அரசியல் பாலங்களாக செயல்படுகிறார்கள். இங்கே இன்னொரு முக்கியமான கேள்வியும் இருக்கிறது. திமுக கடந்த முறை தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்தது. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் அமைச்சரவையில் பங்கு வழங்கவில்லை. குறிப்பாக விசிக மற்றும் முஸ்லிம் லீக்கிற்கு அமைச்சரவையில் இடம் வழங்கப்படவில்லை. கூட்டணியில் இருந்து வெற்றி பெறும்போது ஆதரவு தேவைப்படுகிறது. ஆனால் ஆட்சியில் பங்கீடு வரும்போது இது எங்கள் தனி ஆட்சி என்ற அணுகுமுறை வந்தால் கூட்டணி கட்சிகளின் அதிருப்தி உருவாகுவது இயல்பான அரசியல் விளைவுதான். காங்கிரஸ் கட்சி கூட தேர்தலுக்கு முன்பே ஆட்சியில் பங்கு என்ற கேள்வியை கேட்டபோது அதற்கு திமுக மறுத்திருந்தது. அது அரசியல் வட்டாரத்தில் பெரிதாக பேசப்பட்ட ஒன்றாகவும் இருந்தது என்பதையும் நாம் அறிவோம். ஆக இந்த சூழலிலே சிறிய கூட்டணி கட்சிகள் தங்களின் அரசியல் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது தவறாக பார்க்கப்பட முடியாது. ஏனென்றால் அரசியலில் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய வளர்ச்சிக்கும் அடையாளத்திற்கும் பிரதிநிதித்துவத்திற்கும் முக்கியம் கொடுக்கத்தான் செய்யும். முக்கியமாக விசிக மற்றும் முஸ்லிம் லீக் இரண்டுமே தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சிகள். அதாவது அவை முழுமையாக மற்றொரு கட்சியின் சின்னத்தில் இணைந்து விடவில்லை. தனித்த அரசியல் அடையாளத்தோடு மக்கள் மத்தியிலே ஆதரவை பெற்றுள்ளார்கள். அப்படியானால் எதிர்கால அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப புதிய முடிவுகளை எடுக்கும் உரிமையும் அவர்களுக்கு இருக்கிறது. இதை துரோகம் என்று மட்டும் கூறிவிடுவது அரசியல் நடைமுறையை எளிமைப்படுத்திவிடும். அதை போல இந்த முடிவை ஆதரிப்பவர்கள் கூறும் முக்கியமான வாதம் சமூக பிரதிநிதித்துவம். தமிழக அரசியல்ல பல ஆண்டு காலமாக சில சமூகங்களுடைய குரல் நேரடியாக அமைச்சரவை மட்டத்தில் கேட்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருந்து வருகிறது. அந்த நிலையில் விசிக அல்லது முஸ்லிம் லீக் போன்ற கட்சிகள் அமைச்சரவையில் இடம்பெறுவது அந்த சமூகங்களின் அரசியல் குரல் அதிகார மையத்திற்குள் செல்லும் வாய்ப்பை உருவாக்கும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள். ஒரு முஸ்லிம் கட்சி அமைச்சரவையில் இருக்கிறது என்றால் முஸ்லிம் சமூக பிரச்சனைகள் நேரடியாக அரசினுடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு அது உதவலாம். அதை போல விசிக சார்பில் ஒருவர் அமைச்சராக இருப்பது தலித் சமூகத்தின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை வலுப்படுத்தும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. குறிப்பா காவல்துறை, கல்வி, நில உரிமை, சமூக நீதி திட்டங்கள் போன்ற விஷயங்கள்ல அவர்கள் நேரடி தாக்கம் செலுத்த முடியும் என்றும் கருதப்படுகிறது. அதை போல இந்த முடிவை விமர்சிப்பவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுவது என்னவென்றால், தேர்தலில் மக்கள் ஒரு கூட்டணியை நம்பி வாக்களித்திருக்கிறார்கள். அந்த வாக்கை பெற்ற பிறகு வேறு அரசியல் திசைக்கு செல்வது நெறிமுறை ரீதியாக சரியா என்ற ஒரு கேள்வி. குறிப்பாக திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு எதிராக திமுக கூட்டணியின் ஒரு பகுதியாக இருந்தவர்கள் பின்பு வேறு அரசில் இணையும் போது அது வாக்காளர்களின் அரசியல் நம்பிக்கையை பாதிக்கக்கூடும் என்றும் அவர்கள் கருதுகிறார்கள்.
ஆனால் இதற்கும் எதிர்வாதங்களும் வைக்கப்படுகிறது. இந்திய அரசியலில் கூட்டணிகள் நிரந்தரமானவை அல்ல. பல கட்சிகள் பல்வேறு காலங்களில் கூட்டணிகளை மாற்றியிருக்கிறார்கள். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட பல கட்சிகள் தங்களின் அரசியல் சூழ்நிலைக்கு ஏற்ப கூட்டணிகளை மாற்றியிருக்கிறார்கள். அப்படியானால் சிறிய கட்சிகள் மட்டும் கூட்டணியை மாற்றக்கூடாது என்று கூறுவது அரசியல் ரீதியாக ஒருதலைபட்சமான அணுகுமுறையாக இருக்கும். ஆக இங்கே உண்மையில் நடப்பது அதிகார பகிர்வு அரசியல். கூட்டணியில் இருக்கும் போது சிறிய கட்சிகள் வெறும் வாக்கு சேகரிப்பு இயந்திரங்களாக மட்டுமே இருக்க வேண்டுமா, அல்லது ஆட்சியிலும் பங்கு பெற வேண்டுமா என்ற ஒரு பெரிய கேள்வியும் இங்கே இருக்கிறது. இந்தியாவின் பல மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவை பங்கு வழங்கப்படுவது சாதாரண நடைமுறையாகவே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த முடிவு விசிக மற்றும் முஸ்லிம் லீக்கிற்கு அரசியல் ரீதியாக சில நன்மைகளையும் தரக்கூடும். நீண்ட காலமாக எதிர்ப்பு அரசியல் மட்டும் செய்த கட்சிகள் என்ற பார்வையில் இருந்து நிர்வாக அனுபவம் உள்ள கட்சிகள் என்ற புதிய அடையாளத்தை உருவாக்க முடியும். அமைச்சரவை பொறுப்புகள் கிடைத்தால் நிர்வாகத்திறனை நிரூபிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்பது கடந்த 50 ஆண்டுகளாக 2 பெரிய கட்சிகளை மையமாக கொண்டு இயங்கியிருக்கிறது. ஆனால் தற்போதைய சூழலில் கூட்டணி கட்சிகளும் அதிகார பங்கீடு கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தின் அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சமூக அடிப்படையிலான கட்சிகள் வாக்கு மட்டுமல்ல அதிகாரமும் வேண்டும் என்று கூற ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். இறுதியாக பார்க்கும்போது கூட்டணியில் ஆதரவு தேவைப்படும் போது ஏற்றுக்கொண்டு ஆட்சியில் பங்கு வரும்போது மறுப்பது சரியா என்ற கேள்வியும் முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். அதனால் இந்த விவாதம் வெறும் கட்சி மாற்ற அரசியல் அல்ல, தமிழ்நாட்டில் கூட்டணி அரசியலின் எதிர்கால வடிவம் எப்படி இருக்க வேண்டும் என்ற பெரிய அரசியல் விவாதமாக மாறியிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது.